இந்த வீடியோல நம்ம ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான குவிஸ் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கும் ஒரு லைக் கொடுத்துருங்க. இன்னைக்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சில குவிஸ் கொஸ்டின்ஸை ஆன்சர்ஸோட பார்க்கலாம். முதல் கேள்வி, மிகவும் சக்தி வாய்ந்த மீயொலி வேக காற்றோட்ட சோதனை ஊடகம் எங்கு கட்டமைக்கப்பட்டுள்ளது? கேள்விக்கான 4 ஆப்ஷன்ஸ் என்னன்றது பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ இந்தியா, ஆப்ஷன் பி ஜப்பான், ஆப்ஷன் சி சீனா, ஆப்ஷன் டி அமெரிக்கா. மிகவும் சக்தி வாய்ந்த மீயொலி வேக காற்றோட்ட சோதனை ஊடகம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி சீனா. அடுத்ததா இன்னைக்கான இரண்டாவது கேள்வி என்னன்றதை பார்த்திடலாம். ஷக்கீல் அக்தர் சமீபத்தில் தமிழகத்தில் எந்த பொறுப்பில் நியமிக்கப்பட்டார்? ஷக்கீல் அக்தர் சமீபத்தில் தமிழகத்தில் எந்த பொறுப்பில் நியமிக்கப்பட்டார்? ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு தேர்தல் ஆணையம், ஆப்ஷன் பி தமிழ்நாடு தகவல் ஆணையம், ஆப்ஷன் சி தமிழ்நாடு நிதி ஆணையம், ஆப்ஷன் டி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம். ஷக்கீல் அக்தர் சமீபத்தில் தமிழகத்தில் எந்த பொறுப்பில் நியமிக்கப்பட்டார்? கேள்விக்கான சரியான பதில் தமிழ்நாடு தகவல் ஆணையம். அடுத்த கேள்வி, இன்னைக்கான மூன்றாவது கேள்வி. சென்னையின் முதல் பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை எது? சென்னையின் முதல் பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை எது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் ஏ ஓமந்தூரார் மருத்துவமனை, ஆப்ஷன் பி சென்னை மருத்துவக் கல்லூரி, ஆப்ஷன் சி கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி, ஆப்ஷன் டி ஸ்டான்லி மருத்துவமனை. சென்னையின் முதல் பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை எது? கேள்விக்கான சரியான பதில் ஓமந்தூரார் மருத்துவமனை. இன்னைக்கான நான்காவது கேள்வி. 2022-2023 ஆண்டில் இந்தியாவில் அதிக அளவில் முதலீடு செய்யும் நாடாக உருவெடுத்துள்ள நாடு எது? 2022-2023 ஆண்டில் இந்தியாவில் அதிக அளவில் முதலீடு செய்யும் நாடாக உருவெடுத்துள்ள நாடு எது? கேள்விக்கான 4 ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் ஏ மொரீஷியஸ், ஆப்ஷன் பி சிங்கப்பூர், ஆப்ஷன் சி ஐக்கிய அரபு அமீரகம், ஆப்ஷன் டி அமெரிக்கா. இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி சிங்கப்பூர். அடுத்ததான் இன்னைக்கான 5வது கேள்வி என்னன்றதை பார்த்துடலாம். G20 அமைப்பிற்கான இந்தியாவின் தலைமைத்துவத்தின் கீழான 3வது G20 நிதி செயற்கைக்குழு கூட்டம் எங்கு நடைபெற்றது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் என்னன்றதை பார்த்தலாம். ஆப்ஷன் ஏ மகாபலிபுரம், ஆப்ஷன் பி காஞ்சிபுரம், ஆப்ஷன் சி திருச்சி, ஆப்ஷன் டி மதுரை. G20 அமைப்பிற்கான இந்தியாவின் தலைமைத்துவத்தின் கீழான 3வது G20 நிலையான நிதி செயற்கைக்குழு கூட்டம் எங்கு நடைபெற்றது? சரியான பதில் மகாபலிபுரம். அடுத்ததான் இன்னைக்கான 6வது கேள்வி. 2023 ஆண்டிற்கான கான்குவெஸ்ட் என்ற இராணுவ பயிற்சியினை
நடத்திய நாடு எது? 2023ஆம் ஆண்டிற்கான கான்க்வெஸ்ட் என்ற இராணுவ பயிற்சியினை நடத்திய நாடு எது? ஆப்ஷன் ஏ பிரான்ஸ், ஆப்ஷன் பி அமெரிக்கா, ஆப்ஷன் சி இந்தியா, ஆப்ஷன் டி மங்கோலியா. 2023ஆம் ஆண்டிற்கான கான்க்வெஸ்ட் என்ற இராணுவ பயிற்சியினை நடத்திய நாடு எது? கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி மங்கோலியா. அடுத்ததா இன்னைக்கான 7வது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். பின் வருபவர்களில் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் 2 முறை உரையாற்றாத நபர் யார்? பின் வருபவர்களில் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் 2 முறை உரையாற்றாத நபர் யார்? ஆப்ஷன் ஏ வின்ஸ்டன் சர்ச்சில், ஆப்ஷன் பி நெல்சன் மண்டேலா, ஆப்ஷன் சி பெஞ்சமின் நெதன்யாகு, ஆப்ஷன் டி மன்மோகன் சிங். பின் வருபவர்களில் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் 2 முறை உரையாற்றாத நபர் யார்? கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி மன்மோகன் சிங். அடுத்ததான் இன்னைக்கான 8வது கேள்வி என்னன்றதை பார்த்தலாம். இந்தியாவின் முதல் நீரடி ரயில் வழி சுரங்கப்பாதையானது எங்கு அமைக்கப்பட உள்ளது? இந்தியாவின் முதல் நீரடி ரயில் வழி சுரங்கப்பாதையானது எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆப்ஷன் ஏ மகாராஷ்டிரா, ஆப்ஷன் பி மேற்கு வங்காளம், ஆப்ஷன் சி அசாம், ஆப்ஷன் டி கேரளா. இந்தியாவின் முதல் நீரடி ரயில்வழி சுரங்கப்பாதையானது எங்கு அமைக்கப்பட உள்ளது? கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி அசாம். அடுத்ததான் இன்னைக்கான 9வது கேள்வி. யுனெஸ்கோ அமைப்பின் அல்போன்சன் சர்வதேச பரிசு எத்துறையில் வழங்கப்படுகிறது? யுனெஸ்கோ அமைப்பின் அல்போன்சன் சர்வதேச பரிசு எத்துறையில் வழங்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ இலக்கியம், ஆப்ஷன் பி கலாச்சாரம், ஆப்ஷன் சி அமைதி, ஆப்ஷன் டி ஸ்டெம். யுனெஸ்கோ அமைப்பின் அல்போன்சன் சர்வதேச பரிசு எத்துறையில் வழங்கப்படுகிறது? கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி ஸ்டெம். அடுத்ததா இன்னைக்கான 10வது கேள்வி என்னன்றதை பார்த்துடலாம். உலகின் முதல் சர்வதேச மகளிர் கபடி இறுதிப் போட்டியை நடத்திய நகரம் எது? உலகின் முதல் சர்வதேச மகளிர் கபடி இறுதிப் போட்டியை நடத்திய நகரம் எது? ஆப்ஷன் ஏ லாகூர், ஆப்ஷன் பி துபாய், ஆப்ஷன் சி டாக்கா, ஆப்ஷன் டி டெல்லி. உலகின் முதல் சர்வதேச மகளிர் கபடி இறுதிப் போட்டியை நடத்திய நகரம் எது? இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி துபாய். அடுத்ததா இன்னைக்கான கடைசி கேள்வி. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற 11வது கேள்வி. மெய்ரா பைபிஸ் அமைப்பானது எந்த மாநிலத்தின் இமாஸ் அல்லது தாய்மார்கள் என்று அழைக்கப்படுகிறது? மைரா பைபிஸ் அமைப்பானது எந்த மாநிலத்தின் இமாஸ் அல்லது தாய்மார்கள் என்று அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ மணிப்பூர், ஆப்ஷன் பி மிசோரம், ஆப்ஷன் சி நாகாலாந்து, ஆப்ஷன் டி மேகாலயா.
மைரா பைபஸ் அமைப்பானது எந்த மாநிலத்தின் இமாஸ் அல்லது தாய்மார்கள் என்று அழைக்கப்படுகிறது? கேள்விக்கான சரியான பதில் மணிப்பூர்.